புதுக்கோட்டை கடலோர பகுதிகளில் சாரல் மழை பெய்ததால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். புதுக்கோட்டையில மழை நிலவரம் எப்படி இருக்கு? மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கடந்த 2 தினங்களாகவே சாரல் மழை பெய்து வந்தது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் காலை வரை கடலோர பகுதியிலான அறந்தாங்கி, கோட்டைப்பட்டினம், ஜெயதாப்பட்டினம் உள்ளிட்ட பகுதியில் சாரல் மழை தொடர்ந்து பெய்து வந்தது. இன்று அதிகாலை முதல் அந்த சாரல் மழை விடத் தொடங்கியுள்ளதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. அதாவது வானிலை ஆராய்ச்சி மையம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மழை எச்சரிக்கை விடுத்திருப்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் சொர்ணா உத்தரவிட்டதை தொடர்ந்து கடலுக்கு யாரும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழையின் அளவு குறைந்துள்ளது. அதாவது மழையே இல்லை என்று சொல்லலாம். கடலோர பகுதியில் மட்டும் நேற்று இரவு முதல் சாரல் மழை பெய்தது. மற்ற பகுதிகளில் மழை அளவு முற்றிலுமாக இல்லை என்று கூற வேண்டும். கடந்த காலங்களில், அதாவது டிசம்பர், நவம்பர் மாதங்களில் பெய்த மழையும் சென்னையை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெருமழை ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்ட காலங்களில் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை சராசரி அளவிற்கு விட குறைந்த அளவே மழை பெய்துள்ளதால் விவசாயிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தற்போது வானிலை ஆராய்ச்சி மையம் மழையில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 12 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்ததால் விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்திருந்தனர். தங்களுடைய விவசாயத்திற்கு ஆங்காங்கே தண்ணீரை தேக்கி வைத்து அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நிலையில் மகிழ்ந்திருந்தனர். ஆனால் நேற்று இரவு முதல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக எந்த இடத்திலும் மழை இல்லை. அதாவது சாரல் மழை கடலோர மாவட்டங்களில் பெய்ததை தவிர பாக்கி எந்த இடத்திலும் மழை இல்லாததால் விவசாயிகள் பெரும் ஏமாற்றத்தை சந்தித்துள்ளனர்.